Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை தமிழகத்தில் இருந்து வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை ஆதரித்து பதிவான ஒற்றை ஓட்டு. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் மட்டும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை ஆதரித்து வாக்களித்திருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய அடுத்து தமிழக எம்பிக்கள் நேற்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். குறிப்பாக திமுக எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் காட்டி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் அதாவது இந்த போராட்டம் குறித்து பல்வேறு விஷயங்கள் அது மட்டுமல்லாது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுவும் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. மேலும் குடியரசுத் தலைவர் சந்திக்கும் இருக்கிறது. எனவே இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் உடனடியாக நிறைவேற்றக்கூடாது என்ற அடிப்படையில் இந்தியாவின் பல இடங்களில் சில கட்சிகள் கடுமையாக இந்த சட்டத்தை எதிர்த்து வருகிறார்கள். குறிப்பாக இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அமைந்துவிடும் என்றும் அதே போல வக்ஃப் வாரிய சட்டத்திட்டம் என்பது பல்வேறு விஷயங்களை அதாவது வக்ஃப் வாரியத்துக்கு உட்பட்ட சொத்துக்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் ஏற்கனவே இந்த அரசுகள் இந்த சட்டத்தை அதாவது அவங்களுடைய இந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடங்கள் ரொம்ப அதிகம் என்ற அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய தர்கா மற்றும் மசூதிகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கும். அதை ஒருங்கிணைத்து வக்ஃப் வாரியம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் செயல்பட அரசு நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் அது செயல்படும். அது இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகள் கூறி வந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழகத்தைச் சேர்ந்த திமுக மற்றும் அதிமுக எம்பிகள் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக வாக்களித்தார்கள். நேற்று நடந்த வாக்களிப்பின் போது நாடாளுமன்றத்தில் எதிராக வாக்களித்தார்கள். அதே போல தமிழகத்தில் ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் அந்த வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல நேற்று நடந்த வாக்கு கூடும்பொழுது கூட அதில் கிட்டத்தட்ட அன்புமணி பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.